Hi friends, சூப்பர் ஃபாஸ்டா நல்ல ஹேர் growth கிடைக்கும். ஹேர் ஃபாலை குறைக்கிற ஒரு நல்ல ஜெல்லை இந்த வீடியோல காமிக்க போறேன். ஒரு சீனியர் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், ஹேர் ஸ்பெஷலிஸ்ட் சொன்னதுதான் இந்த ரெமெடி. ஸோ இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ரெமெடிக்கு நமக்கு முதல்ல தேவைப்படுறது ஆலுவேரா ஜெல். இந்த ரெமெடிக்காக கண்டிப்பா சுத்தமான ஆலுவேரா ஜெல்ல மட்டும்தான் பயன்படுத்தணும். இந்த ஆலுவேரா ஜெல்லோட அளவு உங்க ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது 2 இல்லாட்டி 3 டேபிள் ஸ்பூன் எடுத்தா சரியா இருக்கும். உங்க ஹேர் நீளமா இருந்துச்சுன்னா இதை விட அதிகமா எடுத்துக்கோங்க. அடுத்ததா நான் இந்த ரெமடிக்காக யூஸ் பண்ண போறது கிரீன் டீ. உங்க முடி ரொம்ப நீளமா அடர்த்தியா இருந்ததுன்னா 2 கிரீன் டீ பேக்கை பயன்படுத்திக்கோங்க. நான் இதுல ஒரு கிரீன் டீ பேக்கை பயன்படுத்தி இருக்கேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா கிரீன் டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு? அதே மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த பாக்கெட்ல இருக்கிற சத்துக்கள் எல்லாமே தண்ணியில வர்ற வரைக்கும் சூடுபடுத்தணும். இதுல கிரீன் டீயை எதுக்கு பயன்படுத்தி இருக்கோம்னா, அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, கிரீன் டீல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. அது நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டி அடர்த்தியா வளர வைக்குது. இந்த ஆலுவேரா ஜெல்லோட நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த கிரீன் டீயையும் சேர்த்துக்கணும். கிரீன் டீ நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம உச்சம் தலைய நல்ல கண்டிஷன்ல வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த கிரீன் டீ. சோ கண்டிப்பா இதை யூஸ் பண்ணுங்க. இதை ஸ்கிப் பண்ணவே கூடாது. இதுல நார்மல் டீ டிகாஷனை விட கிரீன் டீ தான் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. இதுல நான் அடுத்ததா பயன்படுத்த போறது விட்டமின் இ கேப்சூல். விட்டமின் இ கேப்சூலை இப்ப அடுத்ததா வீடியோல காமிக்கிறேன். இப்போ இந்த கிரீன் டீயையும் ஆலுவேரா ஜெல்லையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆலுவேரா ஜெல்லுல புரோட்டோலைட்டிக் என்சைம் இருக்குது. இது நம்மளோட முடியோட வேர் கால்கள்ல இருந்து சத்துக்களை கொடுக்குது. அடுத்ததா இதுல 2 விட்டமின் இ கேப்சூலை பயன்படுத்தி இருக்கேன். உங்க முடி அடர்த்திக்கு தகுந்த மாதிரி கூட ஒண்ணு சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். நீங்க எந்த ஹேர் ஆயில பயன்படுத்தினாலும் சரி, அதுல விட்டமின் இ கேப்சூலை சேர்த்து பயன்படுத்துங்க. இந்த மாதிரி ஹேர் பேக்ல கூட விட்டமின் இ பயன்படுத்தலாம். இதுல ஆலுவேரா ஜெல், கிரீன் டீ டிகாஷன் பிளஸ் விட்டமின் இ கேப்சூல் 3யுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்மளோட ஹேர்ல வைக்கிறதுக்கு இந்த ஜெல் ப்ரிப்பேர் ஆயிருச்சு. இந்த ஹேர் பேக்கை எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளவு நேரம் வச்சிருக்கணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பயன்படுத்தணும், இந்த டீடைல்ஸை இப்ப பார்க்கலாம். டாக்டர் சஜஸ்ட் பண்ணது என்னன்னா, இந்த பேக்கை வாரத்துக்கு 2 தடவை பயன்படுத்த சொல்றாங்க. நம்ம என்னதான் ஹேர் பேக், ஹேர் சீரம் பயன்படுத்தினாலும் நம்ம இன்டேக்கா எந்த மாதிரியான ஃபுட்டை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, புரோட்டீன் அதிகமா இருக்கிற ஃபுட்ஸை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. முளை கட்டிய தானியங்கள், பயிர்கள், பால், முட்டை, மீன் இந்த மாதிரி எடுத்துக்க சொல்லி சஜஸ்ட் பண்றாங்க. இந்த ஜெல்ல ஹேர் ரூட்ல இருந்து ஸ்கேல்ப் முழுவதுமா அப்ளை பண்ணுங்க. குவாலிட்டி இல்லாத ஆலுவேரா ஜெல்ல மட்டும் இந்த ரெமெடிக்கு கண்டிப்பா பயன்படுத்த கூடாது. அதனால ஹேர் இன்னும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடியோட வேர்கால்கள்ல இருந்து நுனி முடி வரைய அப்ளை பண்ணுங்க. இந்த ஆலுவேரா ஜெல்ல அப்ளை பண்றப்போ நம்மளோட உச்சம் தலைக்கு குளிர்ச்சியை கொடுக்குது. முடியோட வேர்கால்களுக்கு பலத்தை கொடுக்குது. இதை நீங்க வார 2 தடவை பயன்படுத்தலாம். ஆயில் ஹேர்லயும் பயன்படுத்தலாம், ட்ரை ஹேர்லயும் பயன்படுத்தலாம். இதை அப்ளை பண்ணி 20ல இருந்து 30 நிமிஷத்துக்கு வச்சிருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஹோம்மேட் ஷாம்புவோ இல்ல நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற ஷாம்புவோ வச்சோ நீங்க தலைய வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஜெல்ல அப்ளை பண்ணிட்டு உங்களோட விரல் நுனிகளால நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அதனால நம்மளோட ஸ்கேல்ப்ல பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். இந்த ரெமடியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பேபி ஹேர் grow ஆக ஆரம்பிக்கும். ஹேர் ஃபால் பிரச்சனையால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் டாக்டர் சொன்ன இந்த ரெமடியை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். சோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது. சோ நல்ல ப்ராடக்ட்டை பயன்படுத்துங்க. ஓகேயா? அந்த கஷ்டம் என்னங்கிறது ஹேர் ஃபால் ஆனவங்களுக்கு மட்டும் தான் புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிசல்ட் எந்த மாதிரி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye bye.